நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானும் உந்தன் உறவை சிவரஞ்சனி ராகத்துல ஃபீல் உள்ள பாட்டு, துக்கம் உள்ள பாட்டு, வெறி உள்ள பாட்டு. பரத் சில இடத்துல சூப்பரா அந்த பாட்டு பாடுறான். ஓவரால் கிளாசிக்கல் ஜானர்ல பரத்க்கு இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி தேவைப்படுது. கன்சிஸ்டன்சி இல்லாத இடத்துல அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் குறைகிறது. கான்ஃபிடென்ட்டா பாடு பரத், நீ எந்த ஜானரையும் உன்னால ஜெயிக்க முடியும். Bharat, Yes, sir.
உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயது? 14+. ஏன் இதை கேட்டேன்னா, ஏதாவது ஒருதலை ராகம், மைதிலின் காதலி வாழ்க்கையில் இந்த படத்தோட சாங் பண்ணிவிட்டு கதாநாயகி பிடிக்கிறதுக்காக 3 வருஷம் ஒரு படைப்பாளி காத்திருப்பானான்னு நான் காத்திருந்தேன். ஒரு பரதநாட்டிய டான்ஸர் மட்டும்தான் இந்த படத்தில் நடிக்கணுங்கிறதுக்காக கதாநாயகி கிடைக்காதப்ப வேறு படம் எடுக்கிறேன். ஆனால் இந்த கான்செப்டை வச்சுக்கிட்டு, இந்த பாட்டை வச்சுக்கிட்டு ரெக்கார்டிங்லாம் பண்ணிவிட்டு மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணிட்டு படம் ஷூட் பண்ண மாட்டேங்கிறேன். பிடிவாதமாக ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் மட்டும்தான் இதுக்கு நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக கலாஷேத்ராவில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ண பொண்ணு தான் அமலா. இன்றைக்கி அவங்க த கிரேட் நாகார்ஜுனா அவர்களுடைய துணைவியாராக இருக்காங்க. அவங்கள தான் இந்த படத்தில் நான் கதாநாயகியை அறிமுகப்படுத்தினேன். அந்த பாக்கியத்தை இறைவன் எனக்கு கொடுத்தான். இதோடைய ராகத்துக்கு நான் சொந்தம்னா இந்த ஜதிக்கெலாம் என்னுடைய மனைவி சொந்தம். நாங்கள் கணவன் மனைவி 2 பேரும் ராகம் தாளம் அந்த ஒரு படைப்பு இந்த பாட்டு. இந்த பாட்டை நீ பாடணும்னு ஒரு முயற்சி பண்ணதுக்கே சில நோட்டில் உனக்கு எட்டுமான்றது கஷ்டம்னா கூட நான் ட்ரை பண்ணல, அதுக்கே ஹேட்ஸ் ஆஃப்யா. ஏன்னா எனக்கு வேறு வார்த்தையெல்லாம் சொல்ல தெரியல. கீப் இட் அப். நீ இப்போ பாடினதை பார்த்து ஒரு விஷயம், நானும் முந்தன் உறவை நாடி வந்த பறவை தேடி வந்த வேளை வேடன் செய்த லீலை சேர, அப்படியே அந்த ஃபீல் அங்கே தூக்குவேன். ஏன்னா நானே ஆக்டர். என்னோட ஆக்டிங்க்கு என்னோட ஃபீலிங் என்ன இருக்கணும் அதை அந்த ஆஸ் ஏ கம்போசரை அந்த சிங்கர்கிட்ட சொல்லி அதை வேலை வாங்கி இந்த பாட்டெலாம் பாலனெல்லாம் பாடி முடிச்சோன்னே எல்லா பாட்டும் முடிஞ்சோன்னு எப்படி டேக் ஓகேவான்னு பாலனை உள்ளேருந்து கேட்குறாரு. பதிலே இல்லை. டிஆர்ட்டேருந்து என்கிட்டருந்து பதில் இல்லை. எனக்கு இதுவே இல்லை, உணர்வே இல்லை. யாரும் நம்ப மாட்டீங்க. அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. பேச்சே வரல. உள்ள பாலனை வராரு. எப்படி என்ன அப்படின்றாரு. அப்படி பாலனை கட்டி பிடிச்சி படம் சூப்பர் ஹிட்டாக உன்னேன். நான் உயிரேன்னு வார்த்தை தானே எழுதினேன். என் பாட்டுக்கு நீங்கள் உயிர் கொடுத்துட்டீங்களேன்னு அப்படின்னு. அது மாதிரி நீ பாடினதில் அங்கங்கே சில குறை இருந்தால் கூட அது கூட கவிதை மாதிரி அழகாக இருந்துடாக்கண்ணா. ரொம்ப நல்லா பாடின பரத். பரத், இன்னைக்கு ஒவ்வொரு லைனு பஞ்ச் பண்ணி ஒவ்வொரு லைனு பாடக்கூடிய காலத்தில் ஓடிட்டு இருக்கோம். நம்ம ஜஸ்ட் ஸ்ருதி கொடுமா தம்பி, ஸ்ருதியை கொடுங்க. நல்ல முயற்சி கண்ணா பரத். God bless you. Thank you, sir.